வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் வந்து அவங்க அம்மா கல்லறைக்கு தான் வந்திருக்காப்புல. வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆனிவர்சரி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆர்கேஸாக இருந்துட்டு நான் தான் வந்து அவளை வந்து வேணும்னே கொன்னுட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நானும் அவ்வளோ சேர்ந்து நல்லா உழைச்சிருக்கோம். அவள் தான் வந்து நான் இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அவள் தான் வந்துட்டு என்னை இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிட்டா. அவளே வந்து எல்லாமே பார்த்துக்குவா. அதனால தான் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அர்ஜுன் தான் வந்துட்டு இதை பற்றி பேச வேணாம், நம்ம ஆல்ரெடி முடிவு எடுத்திருக்கோம்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா, என்னை பைக் ரைட் கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, பைக் ரைட் போகிறாங்க, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவை தான் காமிக்கிறாங்க. ரீனா வரும்போது திவி கேட்குறாங்க, இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு செலிப்ரேஷனில் எத்தனிக் வேரில் வரணும்ல, நீங்கள் என்ன சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது என்கிட்ட சாரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா சொல்லவும் நம்ம ரதி போயிட்டு ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் கட்டிட்டு வா அப்படின்றாங்க. எனக்கு கட்டெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது ஏதாவது ஃபோனை பார்த்து கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் ரீனா வரவே இல்லை. இங்கே ரதினா வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி ஒரு நாள் நான் லேட்டாக தான் போயிட்டுருக்கேன், கட்டினியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் சாரி கட்ட தெரியாது, நான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் புலம்புறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரதியே போயிட்டு கட்டி விட போகிறாங்க. கட்டி விட்டு வெளியே வராங்க. வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம திவி சொல்கிறாங்க, சின்ன வயசில் அம்மாவும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க, நீங்கள் 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே எத்னிக் வேலை அழகழகாக க்யூட்டாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் தான் வந்து செலிப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ரீனா வரதையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாப்புல, அழகில் மயங்கிடுறாப்புல. அப்போ கரெக்டாக இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் தான் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நீ சாரியில் வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரதி மேம்னா வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உன் சீனியர் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, போய் முதல்ல அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. சரின்ட்டு நம்ம ரீனாவும் போகிறாப்புல. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி பிடிச்சி வச்சுக்கிறாப்புல. பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு நம்ம ரீனாவும் கேட்கும்போது ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா மொக்கையாக ஒரு கவிதையை சொல்லிட்டு இருக்காரு. இதனால் ரீனா வந்துட்டு ஏதாவது சொல்லுடா அப்படின்னா ரைம்ஸ் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாப்புல. அப்போ நம்ம சினிமா டாக்டர் வராங்க. சினிமா டாக்டர் வந்துட்டு, இந்த பாடுறா நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக ரீனால உனக்கு செட் ஆக மாட்டாடா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த சீனை முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிதாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம அனிதா வந்துட்டு ஏதோ டாக்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ரவியும் அங்கேருந்து பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. குணாவும் பார்த்துட்டு அனிதா சீனியர் வந்து நம்ம சாரியில் வந்துட்டு சூப்பராக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதனால் சரின்ட்டு ரவி வந்து அனிதாட்ட பேச வராங்க. பேச வந்துட்டு இந்த மாதிரி நேற்று நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஒர்க் இருந்தனால பேச முடியல, சாரி அப்படின்றாங்க. நீ வந்து நான் அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலையே, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதோ டிஸ்டர்பாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நான் அது டிஸ்டர்பாக இருக்கேன் அப்படின்னா ஒன்றால் மட்டும்தான் கிடையாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீனும் தேஜும் தான் காமிக்கிறாங்க. நம்ம தேஜு வந்துட்டு நவீன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் சாரியில் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படிங்கும்போது நம்ம நவீனும் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இதுக்குன்னா தேஜு கோவம் வந்துட்டு, நீயே எல்லா பழியும் தூக்கி போட்டுக்கிட்டே அப்படின்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும், நான் அவனை ஒத்துக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கிய 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தேஜுக்குன்னா கோவம் வந்துடுது, நான் சாரியில் வந்திருக்கேன், இவன் ஒழுங்காக கூட நான் சாரி கட்டினதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ருக்காங்க. இந்த குணா இருக்காப்ல, அவர் போய் பாரதி கிட்ட முக்க போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் தான் வந்து செலிப்ரேஷன் நடக்கும், இன்றைக்கும் நீங்கள் ஏன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இருக்கட்டும், எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம குணா இருந்துட்டு, நீங்கள் அனிதா சீனியர் மாதிரியே இல்லை, அதனால தான் உங்களுக்கு ரவி சீனியருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் போது, ஆமாம் எனக்கு தெரியும், அவர் வந்து அனிதா சீனியரை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பாரதி கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வாங்க செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஃபீலிங்ஸு. நம்ம ரீனா பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரதி மேம் இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே மறைச்சிட்றாங்க. நம்ம அனிதா பார்த்திங்க அப்படின்னா ரவியை பார்க்குறாப்புல, ரவி வந்து அனிதாவை பார்க்குறாங்க. ஆனால் பாரதி வந்து ரவி சீனியராக பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏன் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம், எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சினிமா டாக்டர் இருந்துட்டு ரதிகிட்ட கேட்குறாங்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு. இருங்க சார், ஆர்கே சார் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு ஆர்கே சாரை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா நம்ம அர்ஜுனும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கே சாரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அங்கே போனதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராமு இருக்காப்புல, அவர் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் போயிட்டு என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி தம்பி நான் எழுப்பிட்டே இருக்கேன், ஆனால் அப்பா எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. நம்ம அர்ஜுனும் வந்து அப்பா அப்பான்னு எழுப்பி பார்க்குறாங்க, ஆனால் எழுந்திரிக்கவே இல்லை. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை கைஸ். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் டாட்டா பாய் கைஸ். தேங்க்யூ.